Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான எஃபர்ட்டில் உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ண போகிறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இருக்கும். அதில் தான் வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கும். இதில் வந்துட்டு பீட் மார்க் பை ரியா கிரியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம். தென் இந்த எடிட்டில் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு கேளுங்க. இந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதிலே வந்துட்டு நான் எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் உங்களோட இமேஜஸ் வச்சு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு 3rd ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ கரெக்டாக அப்போ வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேமஸ் PNG அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இமேஜ் மட்டும் நமக்கு சேவ் ஆகி வந்துட்டு 9:16 ரேஷியோவில் வந்துட்டு சேவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு சேவ் ஆகிடும். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு 12 ஃபோட்டோஸ் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கணும். இப்போ அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இன்னும் 11 ஃபோட்டோஸ் வந்துட்டு ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு 1 by 1 வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி பண்ணுமோ அதே மாதிரி வந்துட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் PNGயில் போய்ட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சேவ் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக வந்துட்டு 12 ஃபோட்டோஸ் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி 12 ஃபோட்டோஸ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் தான் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்வேன். நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க இல்லையா 9:16 ரேஷியோவில் 12 ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ண சொன்னேன் கரண்ட் ஃப்ரேமஸ் PNGயில். ஸோ அந்த இமேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைட் மோஷனில் வந்துட்டு சேவ் ஆகிருக்கும். எந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணணுமோ அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ கரெக்டாக வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குரூப் 1 அப்படின்ட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு கொடுத்துருப்பேன். குரூப் 1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் குரூப் அப்படின்ட்டு கீழே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்துட்டு எடிட் குரூப்பில் வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு 2 குரூப் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டில் இருக்க குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு
எடிட் குரூப் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் 2 லேயர் வந்துட்டு கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த ஃபோல்டர் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இமேஜ் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த கீழே இருக்க லேயர் வரைக்கும் அந்த இமேஜ் வந்துட்டு ட்ராக் பண்ணிவிட்டு தென் இந்த இமேஜை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு அந்த லேயருக்கு கீழே இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பேக் வந்துட்டு இந்த குரூப்பை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஸோ எந்த இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அதே இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜையும் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அது கீழே வந்துட்டு இருக்க மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அந்த குரூப் 1ல் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த குரூப்பை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு குரூப் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் வந்துட்டு பண்ண போகிறோம். எடிட் குரூப்பில் போயிட்டு இங்கே வந்துட்டு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு ஸோ அதே மாதிரி வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு அந்த லேயருக்கு கீழே இருக்க மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு இந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு அதே மாதிரி அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு 2 குரூப்லேயுமே ஒரே இமேஜ் தான் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அந்த லேயரை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி 2 குரூப்லேயுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக எடிட் பண்ணிட்டோம். தென் பேக்ரவுண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ 6.09 செகண்டுக்கு அப்புறமா நான் நிறைய இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அதில் எஃபோர்ட்ஸும் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்துட்டு எப்படி உங்களோட இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 6.09 செகண்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு இந்த செகண்டில் செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இமேஜ் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஆட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி நான் எண்டு வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா இமேஜஸ்லையுமே வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இமேஜை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லேயரை வந்துட்டு நீங்கள் எதுவுமே வந்துட்டு பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு இமேஜஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதில் வந்துட்டு எஃபோர்ட் வந்து கொடுத்துருப்பேன், சிசி எஃபோர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சிசி எஃபோர்ட்டை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க எல்லா லேயர்ஸுமே வந்துட்டு செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 4 லேயர்ஸ் அப்படின்ட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லேயருமே வந்துட்டு காப்பி ஆகிடும். அகைன் வந்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டில் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண முடியும், அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி காப்பி லேயர் பண்ணமோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு 4 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும், ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 4 லேயர்ஸும் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். இந்த 4 லேயர்ஸும் எப்படி எண்டு வரைக்கும் பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக எண்டு வரைக்கும் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும், அந்த 4 லேயரும் வந்துட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி நம்ம எடிட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சேவ் தான் பண்ணிக்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு 720 இல்லாட்டி 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்டோட ரெசல்யூஷன் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு தென் குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.